கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 65ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மளை திருப்திப்படுத்துகிறவர். அவருடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அதாவது அவருடைய ஆலயத்தில் போய் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, அந்த தேவனுடைய நன்மையினால் அவர் நம்மை திருப்தி ஆக்குவார். நன்மை என்று நன்மையால் என்று சொல்லப்படும். அதாவது சகலவிதமான நன்மைகள், ஒரு நன்மை ரெண்டு நன்மை அல்ல, சகல நன்மையினால் சகலத்திலையும் அவர் நம்மளை திருப்திப்படுத்துவார். ஆகவே வேதத்தில் வாசிக்கிற 11:4 கூட கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ அவர் ஆலயத்தில் இருக்கிறதுனால, அவர் இருக்கிற இடமாகிய அந்த ஆலயத்தில் நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய நன்மையினால் நம்ம என்ன செய்வார்? திருப்திப்படுத்துவார். இந்த உலகத்தில், இந்த பூமியில், நம்முடைய வீட்டில் எல்லாம் இருந்தாலும், நமக்கு தேவையானது எல்லாமே நம்முடைய வீட்டில் இருந்தாலும் கூட, ஆனால் நமக்கு சில நேரங்களில் திருப்தி வருவதில்லை. அநேகர் சொல்கிற காரியம் அதுதான். எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு மனநிறைவில்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். ஆனால் வீட்டில் சகலமும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ஆலயத்தில் போய், அவர் ஆலயத்தில் இருக்கிறதுனால, அவருடைய ஆலயத்தில் போய் அவரை துதிக்கும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது, நாம் ஒருமனப்பட்டு பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நன்மையினால் அவர் நம்மளை திருப்திப்படுத்துவார். ஒரு நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். ஒரு மன நிறைவோடு, ஒரு திருப்தியோடு கூட வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த பூமியில் நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய ஆராதனை, தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் போய் நம்ம தேவனை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துவார், உங்களை திருப்திப்படுத்துவார். ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே தான் வேதத்தில் கூட இந்த வசனம் இருக்கிற 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே, கர்த்தரை ஆராதிக்க போவோம் என்று சொன்ன உடனே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டு. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவர் ஆராதிக்கும் பொழுது அவருடைய நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிறவர், நிறைவாய் கர்த்தரை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகிய நாட்களில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார், சகலத்திலேயும் அவர் உங்களை திருப்திப்படுத்துவார், நன்மையினால் நிரப்புவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.